பிடி சார் பா, பயங்கரமான ஒரு டைட்டில் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக நம்ம தமிழ் சினிமா வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் ட்ராவல் ஆகிருக்கு. ரொம்ப மோசமான ஒரு டைம் பீரியடில் இருக்குது. ஏன்னா நல்ல படங்களே இல்லை, கதைகளே இல்லை. இந்த பண்ணையாரும் பத்மினியும் இல்லைன்னா வந்து டுலெட்டு, இந்த மாதிரி சிம்பிளான கதைகள், சிம்பிளாக வந்து ஒரு விஷயம் நூல் பிடிச்சி அப்படி போகிற மாதிரி அந்த மாதிரி கதைகள்லாம் இல்லைப்பா. இப்போல்லாம் வந்து ஒன்று மாசு இல்லைன்னா வந்து தூசு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த படத்தை உடைய இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தோன்றது வந்து இது பயங்கரமாக ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பசங்க சென்டிமெண்ட் இருக்குது. மே மாதம் வேறு அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் லீவ் முடிய போகுது. ஆனாலும் வந்து பசங்களுக்கெல்லாம் ஹாலிடே தான் இருப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர் தான் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பிடி மாஸ்டர் நடிக்கிறார் போல இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, இந்த படத்தை பார்க்கும்போது ஓவராக்கி அசிங்கப்படுத்திடுவான்லான்னு தெரில. ஓவராக்கின்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஸ்டண்ட்டெல்லாம் கொஞ்சம் ஓவராக்கி இவர் தான் வந்து நம்ம ஸ்கூலுடைய ஓனர் போல இருக்குது. அவர் வந்து ஏதோ கம்ப்ளைண்ட்டோ ஏதோ எரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தா பிரபு வர்றாரு. அப்புறம் பார்த்தா நம்ம பேய் கதை சொல்கிற பாக்யராஜ் வர்றாரு. அவர் வந்து ஜட்ஜாக இருக்கிறாரு. இவரை வந்து பொய் கேஸில் உள்ளே போட்டுடுறாங்க போல இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஏறக்குறைய படத்துடைய கதையே புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. படம் வந்து வேறு லெவலில் ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு நல்ல காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாதேஷ் மாணிக்கம் தான் இதனுடைய ஃபோட்டோகிராஃபி கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த பாருங்க, பாக்யராஜ் உட்காந்து கதையாக சொல்லுங்கிறாரு போல இருக்குது கோர்ட்டில் கூட. கார்த்திக் வேணுகோபாலுடைய ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ஒரே ஆள் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் இருக்கும். கொஞ்சம் ஒரு அவருக்கு தோன்றதெல்லாம் அவர் பண்ணுவார். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். வேல்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அளவுக்கு காசெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெய்லர். அதாவது சின்ன பசங்களுக்கு பயங்கர கிட்ஸுக்கு வந்து ஒரு பயங்கர அட்ராக்ஷனாக இருக்கும். ஆனால் வந்து இது 90s கிட்ஸு தான் இது எடுத்தது. இப்போ 90s கிட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த இப்பத்தி கிட்ஸுக்கு வந்து அந்த தமாஷெல்லாம் வந்து புரியாமல் அவனுக்கு வந்து பேன் உட்காந்துருவாங்களான்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. வந்து பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா அவனுக்கு வந்து ஐயா பூமர் அங்கிள் கூமர் அங்கிள்ன்ட்டு இதை வந்து உட்கார வச்சுருவானுங்க படத்தை. ஸ்கூலில் நடக்கிற ஒரு வன்கொடுமை, அப்புறம் வந்து முதல்ல வந்து ஸ்கூலில் நல்லா காமெடியாக ஜாலியாக பசங்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. பிடி சார் அந்த நொஸ்டால்ஜியா, அதாவது பிடி பீரியட் வருதுன்னா இருக்கிற சந்தோஷம், அது வந்து அந்த காலத்தில் தாங்க நொஸ்டால்ஜியா. இப்போ நொஸ்டால்ஜியாவான்னு தெரியல இப்போத்தி பசங்களுக்கு. ஏன்னா இப்போத்தி பசங்களுக்கு எப்படிப்பா நொஸ்டால்ஜியா வரும்? அவங்களுக்கு 30 வயசானதானே அவங்களுக்கு இந்த இப்போ நடந்தது நொஸ்டால்ஜியாவை தோணும். என்ன ஏன் நீங்கள் எப்படியோ வந்து படம் வந்து கரெக்டாக எடுத்திருந்தாங்கன்னா, கரெக்டாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் படம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு தேவை. தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரே 500 கோடி 400 கோடி அப்பு, 1000 கோடி அப்பு, இதே லெவலில் ட்ரக் மாஃபியா, ரோலெக்ஸு, ரேடோ அந்த இதுலேயே போயிருந்தா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அது ஒரு தடவை பார்க்கலாம். ஏதோ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் பார்த்தா ஓகே. அதை வந்து சும்மா 6 மாதத்துக்கு ஒரு படம் இறக்கி அந்த மாதிரி அசிங்கம் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஜிகர் தண்டா ஓரளவு நல்லா இருந்தது. ஆனால் ஒரே குழப்பி அது இது ரொம்ப கருத்து சொல்கிறேன்னு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம இது அதே மாதிரி மார்க் ஆண்டனி, அதுவும் நல்லா இருந்தது. அது வந்து ஆனால் ரொம்ப ஒரு கமர்ஷியலி ஒரு இது பண்ணி போனதுனால அது வந்து அவ்வளோ வந்து ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைம் அப்படின்றது கிடையாது. இந்த படம் வந்து பிடி சார் பார்க்கலாம். சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். பெரிய ஆக்டருங்க, பெரிய பட்டாளம்லாம் கிடையாது. ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. பிரபுவெல்லாம் இருக்கார். வெட்டரன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒத்துக்கணுன்னாலே படத்தில் ஏதோ மேட்ரு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.